ஈஸ் அலோன்ஸே வேண்டாமா எதுக்குமே? இல்ல சீம் இல்ல. ஈஸ் அலோன்ஸ் நம்ம கொஞ்சம் வேணும்ல அதுக்கு கேட்டேன். ஓகே. மேம் ஸ்கீம் அலவன்ஸ்னா என்னங்க மேம்? ஈஸ் அலவன்ஸ்னா என்னங்க மேம்? இந்த நெக்கு சொன்னீங்கல்ல மேம், நெக்கு வந்து 8, 9, 10 வைக்கிறோம் இல்லைங்க மேம். ஆமாங்க. இப்போ நம்மளோட நெக்கு வந்து 9ன்னா நம்ம 1/2 இன்ச் ஸ்டிச்சிங்க்காக விடுவோம் இல்லைங்களா? ஆமா. அதையும் சேர்த்து தான் கால்குலேட் பண்ணுமா மேம்? இப்ப அந்த நெக்ல வந்து நம்ம 1/2 இன்ச் சேர்க்கிறோம் இல்லைங்க மேம் ஸ்டிச்சிங்க்காக. ஆமாங்க. இப்போ நெக் இந்த ஷோல்டர் அளவு வந்து அந்த 9.5ன்னு வச்சு மைனஸ் பண்ணணுமா? இல்லன்னா அந்த 9 இன்ச் வச்சு மைனஸ் பண்ணணுமா மேம்? மேடம் கோமதி பேசுறேன். சொல்லுங்க. மிடில் செஸ்ட் ரவுண்ட் வந்து கால்குலேட் பண்ணி குறிக்கணும்னு சொன்னீங்களா? அது ஒரு தடவை சொல்றீங்களா? மேடம் நானும் அப்படிதான் எழுதியிருக்கேன். மிடில் செஸ்ட் அளவு எடுத்துட்டு அதுல இருந்து வந்து 3ஆ பிரிச்சு 1ஆ சேர்த்துருங்க. இதுதான் வந்து அண்டர் பஸ்டுக்கு உண்டான அளவுன்னு சொல்லியிருந்தீங்க. ஆமாங்க. இப்ப அப்படியே நான் நோட் பண்ணவா இல்ல நம்ம அப்புறமா பண்ணிக்கலாம்? லெங்த் நம்ம எடுத்திருந்தோம்னா ஆல்ரெடி மிடில் பாயிண்ட் எடுத்திருந்தோம்னா அந்த லெங்த்தும் நம்ம இந்த கால்குலேட்டட் லெங்த்தும் கரெக்டா இருக்கான்னு பாத்துக்கலாம் இல்லையா? ஈஸ் அலோன்ஸே வேண்டாமா எதுக்குமே? அதுதான் பிளஸ் 1 இன்ச் சொல்லியிருக்கேன் இல்லைங்களா? ஓ அது ஓகே. அதே போதும். ஏன்னா இப்போ நான் ஒரு விஷயம் நான் சொல்றேன் அப்படின்னா உங்களுக்கு அதுல இப்ப நான் ஷோல்டருக்கு சொன்ன மாதிரி தான். இப்ப அதுல வந்து சீம் அலவன்ஸ் அது இன்க்ளூடட் தான். நீங்க வந்து அதுல தனியா சீம் அலவன்ஸ் சேர்த்த வேண்டாம் அப்படிங்கறத நான் முன்னாடியே சொல்லிடுவேன். இல்ல சீம் இல்ல. ஈஸ் அலவன்ஸ் நம்ம கொஞ்சம் வேணும்ல அதுக்கு கேட்டேன். இல்ல அதெல்லாம் சேர்ந்துதான் வருங்க. ஈஸ் அலவன்ஸ் அப்படிங்கிறது வந்துட்டு நம்ம ஆல்ரெடி நம்ம மேல வந்து உயரம் வந்து டோட்டல் லென்த் எடுக்க போறதில்ல, மேல 1/2 இன்ச் விட்டுருவோம். சரிங்களா? அதாவது உங்களுக்கு கப் ஷேப் அப்படிங்கிறது வந்து எல்லாருக்குமே அண்டர் பஸ்ட் வந்து கரெக்டா அந்த 1/2 தான் வரணும்னு இல்லைங்க. சரிங்களா? இப்ப நம்ம மேல இருந்து எடுக்கும்போது மிடில் செஸ்ட் வந்து 10 இன்ச்சஸ் நீங்க சொல்றீங்க. இப்ப அண்டர் பஸ்ட் பாத்தீங்கன்னா 4, 4.25 அந்த மாதிரி தான் வருங்க. அப்ப நம்ம வைக்கிற எக்ஸஸா வர்றது நம்ம ஃபோல்டு பண்ணி ஸ்டிச் போட்டு எல்லாம் முடிக்கும் போது உங்களுக்கு அது ஃபிட்டிங் கரெக்டா தான் வரும். சப்போஸ் இந்த ஃபார்முலா படி நான் தைச்சேன், ஆனா எனக்கு கப் ஷேப் வந்து கொஞ்சம் வெட்டுற மாதிரி இருக்கு, இன்னும் கொஞ்சம் இறக்குனா பரவாயில்ல அப்படின்னா நீங்க ஒரு 1/4 இன்ச்சோ 1/2 இன்ச்சோ அடுத்ததுல வந்து நீங்க கரெக்ஷன் பண்ணிக்கணும். ஓகே. மேம் ஸ்கீம் அலவன்ஸ்னா என்னங்க மேம்? ஈஸ் அலவன்ஸ்னா என்னங்க மேம்? சீம் அலவன்ஸ் அப்படிங்கிறது நம்ம பாடியினுடைய அளவு கரெக்டா அந்த தையல் போட்டுருவோம். அதுக்கு மேல விடுறது வந்து சீம் அலவன்ஸ். சரிங்களா? அந்த 3 தையல் எக்ஸ்ட்ரா போடுறது, அதே மாதிரி அந்த ஷோல்டர் ஆம்ஹோல் ஜாயின் பண்ணும்போது 1/2 இன்ச் விடுறது, மேல ஷோல்டர் ஜாயிண்ட்டுக்கு 1/2 இன்ச் விடுறது, இது எல்லாமே வந்து சீம் அலவன்ஸ். ஈஸ் அலவன்ஸ் அப்படிங்கிறது வந்து நம்ம பாடியினுடைய லூஸுக்காக, அதாவது ஒரு ஸ்டிச்சுக்கு அந்த பக்கமும் இந்த பக்கமும் இருக்கிறது தான் வித்தியாசம். ஒரு ஸ்டிச்சுக்கு அவுட்டர்ல இருக்கிறது தேவையில்லாதது வந்து சீம் அலவன்ஸ். நம்ம அந்த ஸ்டிச்சுக்கு உள்பக்கமா நம்ம பாடிக்கு தேவையானது வந்து ஈஸ் அலவன்ஸ். அது விட்டாதான் இந்த சுடிதாரு பிளவுஸ் எல்லாமே நம்மளால போட முடியும். நம்ம எடுத்த அளவே நம்ம வச்சு தைச்சோம் அப்படின்னா நம்மளால அது போட முடியாது, அது டைட் ஆயிரும். ஆம்ஹோலுக்கும் அதே மாதிரிதான். நம்ம சீம் அலவன்ஸ் அதுல சீம் அலவன்ஸ் விட்டுருவோம். ஈஸ் அலவன்ஸ் வந்து உள்ளேயே அதுல வந்துரும். அதனால நம்ம எக்ஸ்ட்ரா வந்து எதுவுமே விட தேவையில்லை. அது ப்ராப்பரா நான் பேக்கு ஃப்ரண்ட் இப்படி ஒவ்வொன்னா கட் பண்ணும்போது நீங்க நுணுக்கமா கவனிச்சீங்க அப்படின்னாவே உங்களுக்கு அதுல என்னென்ன நான் பண்றேன் அப்படிங்கிறது சொல்றது உங்களுக்கு புரியும். சப்போஸ் அப்படி நான் போடுற கட்டிங்ல உங்களுக்கு டவுட் வந்துச்சு அப்படின்னா நான் அந்த கட்டிங்கை முடிச்சுட்டு கேட்கும்போது நீங்க ஒவ்வொன்னா சொன்னீங்க அப்படின்னா நான் அதுல என்னென்ன டவுட் உங்களுக்கு கிளியர் பண்ணுமோ அதெல்லாமே நான் பண்ணிடுறேன். ஓகேங்க. வேற இதுல ஏதாவது டவுட் இருக்குங்களா மேம்? சொல்லுங்க. இந்த நெக்கு சொன்னீங்களா மேம், நெக்கு வந்து 8, 9, 10 வைக்கிறோம் இல்லைங்க மேம். ஆமாங்க. இப்போ நம்மளோட நெக்கு வந்து 9ன்னா நம்ம 1/2 இன்ச் ஸ்டிச்சிங்க்காக விடுவோம் இல்லைங்களா? ஆமா. அதையும் சேர்த்து தான் கால்குலேட் பண்ணுமா மேம்? இப்போ பாடியில வந்து நம்ம 9 இன்ச் எடுக்கிறோம் அப்படின்னா நம்ம ஷோல்டர் அளவுக்கு ஒரு 1/2 இன்ச் சேர்த்து 9.5 இன்ச் நம்ம மார்க் பண்ணுவோம். ஆமாங்க மேம். சரிங்களா? உங்களுக்கு அக்யூரேட்டா எனக்கு 9 தான் வேணும் அப்படின்னா அதுல நீங்க 9.5 அப்படிங்கிற இடத்துல ஒரு 1/4 இன்ச் மட்டும் நீங்க ஆட் பண்ணா போதும். ஏன்னா அந்த ஸ்டிச்சிங் வர்ற இடத்துல உங்களுக்கு கீழே பாத்தீங்கன்னா 8.75 9 வர்ற இடத்துல 8.75 வச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டா இருக்கும். ஆனா அந்த அளவுக்கு நுணுக்கமா அந்த 1/4 இன்ச்சை யாரும் பாக்குறது கிடையாது. அதனால நான் வைக்கும் போது ஓவரால் இப்ப வரைக்கும் நான் தைக்கிற எல்லா பிளவுஸுக்குமே 1/2 இன்ச் அந்த ஷோல்டருக்கு மட்டும்தான் வைக்கிறேன். தைக்கும் போது ஒரு 1/4 இன்ச் எக்ஸஸா வரும். ஆனா அது துணியை பொறுத்து உங்களுக்கு நீங்க என்னதான் பர்ஃபெக்டா அளவு வச்சாலும்
கொஞ்சம் குறையதான் செய்யும் அல்லது கூட தான் செய்யும். சரிங்களா? அதனால ஒரு 1/4 இன்ச்சோ நம்ம ஸ்டிச்சிங்க்கு கூட பாத்தீங்கன்னா நெக் அட்டாச் பண்றதுக்கு எல்லாருமே அந்த 1/4 இன்ச்சே வைக்கிறது கூட கிடையாது. ஒரு சிலர் அதை விட கம்மியா கூட வைக்கிறாங்க. அப்ப வந்து நம்ம அதை கால்குலேஷன் போட்டோம்னா அது தேவையில்லாத ஒரு விஷயம் தான். அதனால நீங்க 1/2 இன்ச்சு அப்படிங்கறத மட்டும் நீங்க சேர்த்துக்கிட்டீங்கன்னா போதும். ஸ்டிச் பண்ணி முடிக்கும் போது பாத்தீங்கன்னா ஒரு 1/4 இன்ச்சு உங்களுக்கு அது வந்து நீங்க உங்களுடைய தையல் வந்து கொஞ்சம் சுருக்கமா வந்துட்டா கூட ஒரு 1/2 இன்ச்சு கூட மேல போகும். சரிங்களா? அதனால அதை வந்து நம்ம ரொம்ப அக்யூரேட்டா பாக்கணும் அப்படிங்கிறது கிடையாது. ஓகேங்க. இன்னொரு டவுட்டுங்க மேம். இப்ப அந்த நெக்ல வந்து நம்ம 1/2 இன்ச் சேர்க்கிறோம் இல்லைங்க மேம் ஸ்டிச்சிங்காக. ஆமாங்க. இப்ப நெக் இந்த ஷோல்டர் அளவு வந்து அந்த 9.5 வச்சு மைனஸ் பண்ணணுமா இல்லனா அந்த 9 இன்ச் வச்சு மைனஸ் பண்ணணுமா மேம்? நீங்க எடுக்கிற அளவு ஷோல்டர் அளவு நீங்க கேக்குறேன். கால்குலேஷன் போடுற வரைக்குமே என்ன அளவு எடுக்கிறீங்களோ அதை வச்சுதான் கால்குலேஷன் போடணும். எந்த அளவு இப்போ சீம் அலவன்ஸ் ஈஸ் அலவன்ஸ் பத்தி இப்ப வரைக்கும் நான் எடுக்கல கிளாஸ். சரிங்களா? அப்ப நான் இப்ப பாடி மெஷர்மெண்ட் எடுத்திருக்கிறத நீங்க வச்சுதான் நான் இப்ப சொல்றேன். இப்ப ஆல்ரெடி உங்ககிட்ட நீங்க இப்ப செஸ்ட் ரவுண்ட் இருக்கும், ஷோல்டர் இருக்கும், அதே மாதிரி நெக்கோட டீப் இருக்கும். இப்ப நான் கொடுத்த கால்குலேஷன் வச்சு பாத்தீங்கன்னாவே உங்களுக்கு வந்து ஷோல்டர் எவ்வளவு வைக்கணும் அப்படிங்கறத நீங்க கால்குலேஷன் பண்ணிக்கலாம். இதுக்கு அப்புறம் தான் ஈஸ் அலவன்ஸ் சீம் அலவன்ஸ் எல்லாமே நமக்கு வரும். அதனால இப்ப வரைக்கும் நம்ம ஒரு கால்குலேஷன் இப்ப செஸ்ட் ரவுண்ட் வச்சு கால்குலேஷன் போடுறதுமே நம்ம வந்து எக்ஸ்ட்ராவா ஈஸ் அலவன்ஸ் சேர்த்தாம தான் எடுக்கணும். அந்த ஈஸ் அலவன்ஸ் நம்ம எங்க குடுக்குறோம் அப்படின்னா ஒரு பாடிக்கு வந்து லூஸ் தேவை. இப்ப நான் செஸ்ட் ரவுண்ட் மார்க் பண்றேன் அப்படின்னா அங்க தேவை, மிடில் செஸ்ட் மார்க் பண்றேன்னா அங்க தேவை, அதே மாதிரி வெயிஸ்ட் அந்த மாதிரி இடத்துல வேணும்னா மட்டும்தான் நம்ம வந்து அந்த ஈஸ் அலவன்ஸ் சேர்த்தணும். மற்றபடி கால்குலேஷன் எங்க போட்டாலுமே அந்த ஈஸ் அலவன்ஸ் நீங்க சேர்த்தக்கூடாது. ஓகே மேம். ஓகே, தேங்க்யூ மேம். ஓகே மேடம், கோமதி பேசுறேன். சொல்லுங்க. மிடில் செஸ்ட் ரவுண்ட் வந்து கால்குலேட் பண்ணி குறிக்கணும்னு சொன்னீங்களா, அது ஒரு தடவை சொல்றீங்களா? மிடில் செஸ்ட் அப்படிங்கும்போது நம்ம வந்து ஒரு கப் ஷேப் வந்து ஃபிட்டிங் கரெக்டா வரணும் அப்படின்னாதான் நம்ம வந்து அந்த மிடில் இது வந்து வேணும் அப்படின்னு நம்ம அதை நினைக்கிறோம். ஏன்னா ஃபர்ஸ்ட்ல எல்லாம் செஸ்ட் ரவுண்ட் இருந்தாவே ஒரு 1.5 இன்ச்சோ 2 இன்ச்சோ சேர்த்து நம்ம வந்து ஒரு ப்ராப்பரா ஒரு பிளவுஸை வந்து ஸ்டிச் பண்ணிடலாம். ஆனா இப்போ பாத்தீங்க அப்படின்னா இப்ப போடுற பிளவுஸ் எல்லாமே அந்த சுருக்கம் வரக்கூடாது, அந்த லூஸ் வரக்கூடாது, ஃபிட்டிங் கரெக்டா இருக்கணும் அப்படின்னு நினைக்கும் போதுதான் நம்ம ஒவ்வொரு மெஷர்மெண்ட்டை பர்டிகுலரா எடுத்து நம்ம அதை கால்குலேஷன் போடுறோம். அப்படி எடுக்கும்போது மிடில் செஸ்ட் அப்படிங்கிறது உங்களால அளவு எடுக்க முடிஞ்சிச்சு அப்படின்னா ஷோல்டர் டு பஸ்ட் பாயிண்ட் சென்டர் பாயிண்ட் வரைக்கும் நீங்க லென்த் எடுத்துக்கலாம். அப்புறம் அந்த 2 மிட் பாயிண்ட்டுக்கு இடையில என்ன கேப் வருது அப்படிங்கறதையும் நீங்க டேப்ல எடுத்துக்கலாம். ஆனா இந்த மாதிரி நீங்க அளவு எடுக்கும் போது ப்ராப்பரான இன்னர்ஸ் உங்களுடைய பாடி ஷேப் இது எல்லாமே கரெக்டா இருந்தாதான் அந்த அளவு வந்து உங்களுக்கு கரெக்டா வரும். அதனால நம்ம கால்குலேஷன் பண்றது பாத்தீங்க அப்படின்னா மிடில் செஸ்ட் ரவுண்ட் எடுத்துக்கிறோம், அதை 1/4 பண்ணிக்கிறோம். அதுல வந்து 1/4ல ஒரு பகுதி வந்து மிடில் செஸ்டாவும் அதுல பாதி வந்து அண்டர் பஸ்டாவும் நம்ம மார்க் பண்ணிக்கிறோம். சரிங்களா? அதே அளவை முன்பக்கம் வச்சுக்கிறோம். அது டாட்டினுடைய டிஸ்டன்ஸ், அதாவது 2 அபெக்ஸ் பாயிண்ட்டுக்கு உள்ள டிஸ்டன்ஸா நம்ம வச்சுக்கிறோம். இல்ல மிடில் செஸ்ட் பை 3ன்னு சொன்னாப்ல இருந்தது. நான் தான் அது வந்து விட்டுருங்கன்னு சொல்லிட்டேன். சரிங்களா? அதை வந்து உங்களுக்கு தேவைப்படுறவங்களுக்கு நீங்க அதை வச்சுக்கோங்க, அதை வந்து இங்க நீங்க யூஸ் பண்ண வேண்டாம், அது வந்து ஆப்ஷனல் அப்படின்னு சொல்லிட்டேன். அதனால அதை வந்து நீங்க இங்க கொண்டு வர வேண்டாம். ஏன்னா உங்களுக்கு சப்போஸ் எனக்கு நான் அளவு எடுத்து தைச்சேன், இருந்தாலும் அவங்களுக்கு வந்து அந்த கப் ஷேப் வந்து ரொம்ப இறங்கிருது இல்ல ஏறிடுதுங்கிற ப்ராப்ளம் வந்துச்சு அப்படின்னா மட்டும் நீங்க அந்த மாதிரி யூஸ் பண்ணி பாத்துக்கலாம். மிடில் செஸ்ட் பை 4 பிளஸ் அந்த அந்த அதை மட்டும் கொஞ்சம் சொல்லுங்களேன். இல்ல அது நான் கட்டிங் போடும்போது உங்களுக்கு டீடைலா சொல்றேன். இப்ப சொன்னேன்னா உங்களுக்கு அது கன்ஃபியூஸ் ஆயிடும். ஏன்னா இப்ப நம்ம பர்டிகுலரா ஒவ்வொரு அளவா எடுத்து போடும்போது இந்த அளவு நான் இங்க இவ்வளவு அளவு வந்திருக்கு, நான் இந்த அளவு இந்த இடத்துல மார்க் பண்றேன்னு சொல்லும் போது உங்களுக்கு அந்த டிராயிங்கோட பார்க்கும்போது உங்களுக்கு ஈஸியா புரியும். ஓகே, தேங்க் யூ. ஓகே மேடம். சொல்லுங்க மேடம். நானும் அப்படிதான் எழுதியிருக்கேன். மிடில் செஸ்ட் அளவு எடுத்துட்டு அதுல இருந்து வந்து 3ஆ பிரிச்சு 1ஆ சேர்த்துருங்க, இதுதான் வந்து அண்டர் பஸ்டுக்கு உண்டான அளவுன்னு சொல்லியிருந்தீங்க. ஆமா. இப்ப அப்படியே நான் நோட் பண்ணவா இல்ல நம்ம அப்புறமா பண்ணிக்கலாம்? நீங்க அதை நோட் பண்ணனாலும் சரி, அதை வந்து நீங்க ஆப்ஷனலா வச்சுக்கோங்க. அதுக்கு ஒரு இண்டிகேஷன் போட்டு ஆப்ஷனல்னு வச்சுக்கோங்க. ஓகேங்க. ஓகேங்களா? அது வந்து நீங்க அதாவது ஒரு இப்ப நான் எடுக்கிற கிளாஸ் அப்படிங்கும் போது ஒரு மெத்தட் பண்ணும்போது நீங்க இதையே யூஸ் பண்ணிக்கோங்க. சப்போஸ் அதை யூஸ் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா நீங்க அதை அப்புறமா ஃபியூச்சர்ல வேணும்னா நீங்க அதை பண்ணிக்கோங்க. இப்போ ஏன்னா கால்குலேஷனே தெரியலங்கிறவங்களும் அதை யூஸ் பண்ணிக்கலாம்.
ஓகேங்க. சரிங்களா? இப்ப உங்ககிட்ட எல்லா கால்குலேஷனும் இருக்கு அப்படிங்கும்போது நீங்க இத ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதுபடி எல்லாமே வெளியே பண்ணிக்கோங்க. நான் இப்ப எக்ஸ்ட்ராவா நான் சொல்ற விஷயங்கள் வந்து உங்களுக்கு ஒரு ஏதோ ஒரு டவுட்டுக்கு அது ஒரு கிளியரா இருக்கும் அப்படிங்கறதுக்காக நான் சொல்றது. இல்ல வெரிஃபை பெர்மனன்ட்டா பண்ண எதை தானே நீங்க யூஸ் ஆகும்ல. இருங்க ஒவ்வொருத்தரா சொல்லுங்க. சொல்லுங்க. லெங்த் நம்ம எடுத்திருந்தோம்னா ஆல்ரெடி மிடில் பாயிண்ட் எடுத்திருந்தோம்னா ம். அந்த லெங்த்தும் நம்ம இந்த கால்குலேட்டட் லெங்த்தும் கரெக்டா இருக்கான்னு பாத்துக்கலாம் இல்லையா? அப்படியெல்லாம் பார்க்க வேண்டாம். அப்படி பாத்தீங்கன்னா உங்களுக்கு மோஸ்ட்லி எல்லா மெஷர்மெண்ட்டுமே உங்களுக்கு தப்பா தான் வரும். ஓ ஓகே. சரிங்களா? ஏன்னா நான் சொல்றது என்னன்னா 1/4 இன்ச், 1/2 இன்ச் இது வரைக்குமே அக்யூரேட்டா எந்த மெஷர்மெண்ட்டுமே செட் ஆகாதுங்க. ஓகே. ஆனா பிளவுஸ் ஃபிட்டிங் கரெக்டா தான் இருக்கும். ஏன்னா நம்ம மசில்ஸ் வந்து சதை நம்மளுடைய உடம்புனோட அமைப்பு வந்து அப்படிதான். நான் தான் நேத்தே சொன்ன மாதிரி தான் இந்த ஒரு ட்ரெஸ் ஃபார்முக்கு நம்ம ட்ரெஸ் போடும்போது அதுக்கு கரெக்டா வந்து எங்கேயுமே வந்து பிளெக்சிபிளா இருக்காது. அப்படியே ஒரு மாதிரி ரொம்ப டஃப்பா தான் இருக்கும். நம்ம பாடி அப்படி கிடையாது. நம்ம பாடியில ஒரு ட்ரெஸ் போட்டோம்னா நம்மளுடைய மசில்ஸ் வந்து எங்க வேணாலும் அந்த துணிக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் ஏத்துக்கும். பண்ணிக்கும். அதனால நம்ம கொடுக்க வேண்டிய லூஸ கொடுக்கணும். ப்ராப்பரா ஒரு மெத்தட வந்து நம்ம ஃபாலோ பண்ணணும். அப்படி தைச்சோம் அப்படின்னா தான் அது கரெக்டா வரும். சப்போஸ் நீங்க வந்துட்டு ஒரு ஃபிட்டிங்கான ஒரு ட்ரெஸ் போட்டு நம்ம அளவு எடுக்கும்போது உங்களுக்கு அளவு எல்லாமே கரெக்டா வரும். அந்த மாதிரி நீங்க பண்ணுனீங்க, அளவுகள் மட்டும் தெளிவா இருந்தா போதும். நம்ம கரெக்டான ஒரு ஃபிட்டிங் வந்து நம்ம கொண்டு வரலாம். மேடம் சொல்லுங்க.